வணக்கம். இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கும் அவரது குழுவினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்னைக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பேச சொல்லியிருக்காரு. அதான ப்ரொசீஜர்ஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுனால என்னென்னலாம் அட்வான்டேஜு, அப்புறம் அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அது சம்மந்தமாக, அப்புறம் ஒரு ப்ராடக்டை எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா சூஸ் பண்ணுறது, அப்புறம் எந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா நம்ம ப்ராடக்ட்டுக்கு நல்லா டிமாண்ட் இருக்கும், அப்புறம் அங்கே அந்த கண்ட்ரியோட கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு. ஸோ அப்படிங்கிற பற்றி நிறைய விரிவாக நம்ம நிறைய வீடியோஸில் பேச போகிறோம். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ட்ரேடர் கூட நம்ம எக்ஸ்போர்ட் ஏன் பண்ணக்கூடாது, எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு இப்போ ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. அதே மாதிரி நிறைய கம்பெனியில் புதுசாக இன்னோவேஷன்ஸ், நிறைய க்ரியேட்டிவிட்டி பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம ப்ராடக்ட்டு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டு கூட நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிக்கிறாங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்போர்ட்டை நம்ம ஒரு வாய்ப்பாக பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸாக இருக்கீங்க, இல்லை ஒரு கன்சல்டிங் ஃபர்ம்ஸ் கன்சல்டன்ஸாக இருக்கும், இல்லைன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட ஒன்று சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கலாம், இல்லை நம்மளே எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட தாராளமாக யோசிக்கலாம். ஸோ அப்படின்னா இந்த பேசிக் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது, நம்மளுக்கும் நல்லது, இவன் அடுத்தவங்களுக்கும் நம்ம தாராளமாக சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அதோட இனிஷியேட்டிவ்ஸ்லாம் நம்ம இன்னைக்கு இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட்டு அதுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்டை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதோட மார்க்கெட்டும் நம்ம சூஸ் பண்ணிட்டோம், ப்ரைஸிங்கும் நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். அப்படின்னா இப்போ ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கல, ஃபர்ஸ்ட் ஐஇசின்னு சொல்லுவாங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட். அது நம்ம dgft.gov.in அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு, கவர்மெண்டோட வெப்சைட்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் வெப்சைட். அதில் போய் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் அது நம்ம எடுக்கணும். அதுதான் எல்லாத்துக்கும் அது ரொம்ப பேசிக் டாக்குமெண்ட் ஃபார் எனி எக்ஸ்போர்ட் இம்போர்ட். ஸோ ஐஇசி எடுக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி கம்பெனி பேன் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேன் வேணும், அதுக்கப்புறம் டிஜிட்டல் சிக்னேச்சர் வேணும், அப்புறம் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் அது வேணும், அப்புறம் ஒரு 500 rupeesக்கு நம்ம ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டிய, ஆன்லைன்லேயே நம்ம அது ஃபீஸ் கட்டிக்கலாம். ஸோ இது எல்லாம் இருந்ததுன்னா யார் வேணாலும் அந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணால் ஒரு 1 or 2 daysலேயே ஐஇசி இப்போ கொடுத்துட்றாங்க. முதல்லலாம் ரொம்ப லேட் ஆகிட்டு இருந்தது, இப்போ கவர்மெண்ட்லேயே நிறைய ஃபெசிலிட்டேஷன்ஸ் பண்ணுறதுனால அந்த ஐஇசி கொடுத்துட்றாங்க. ஸோ அது வேற பேனே ஐஇசியாக வந்துடுது. ஸோ அது வந்த உடனேயே நம்ம we are eligible to எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுங்க. ஆனால் அது இருந்துதான் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பத்தாது. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் கவர்மெண்ட்ல நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுக்கறத நம்ம அவைல் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்சிஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்சிஎம்சிங்கிறது நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். அது எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ப்ராடக்ட் வைஸு அதுக்கு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி உருவாக்கியிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 37 ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் ப்ராடக்ட் வைஸ் ப்ரொமோஷன்ஸ் கவுன்சில்ஸ் கவர்மெண்ட்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்ஜினியரிங் ப்ராடக்ட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இல்லை நான் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பேரல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லி அதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். நான் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் எங்கள் ஊரில் நிறைய இருக்குது, நான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்பிடான்னு சொல்லுவாங்க, அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் மல்டிபிள் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன், நான் டெக்ஸ்டைலையும் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன், ரப்பரும் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன், இல்லை கெமிக்கலும் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன், ஸோ இந்த மாதிரி என்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறேன் அப்படின்னா நான் எந்த ப்ரொமோஷன் கவுன்சிலில் பண்ணணும், இல்லை எல்லா இதுலேயுமே பண்ணணுமா, ஏதோ ஒன்றில் பண்ணால் போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதுக்கு என்ன விடையன்னா, கவர்மெண்ட்லேயே எஃப்இஓன்னு சொல்லுவாங்க, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன்,
அதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரி, நான் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால என்னென்னலாம் அட்வான்டேஜ், அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்சிஎம்சி அதை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஐஇசி வேணும். அதுக்கப்புறம் ஜென்ரலாக உங்கள்கிட்ட இருக்கிற பேன் பேஸ்டு டாக்குமெண்ட்ஸு இது எல்லாமே கொடுத்தாலே அந்தந்த என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போவீங்க, உங்களோட ப்ராடக்ட் ப்ரொஃபைல் என்ன, அதையெல்லாம் கொடுத்தீங்கனாலே அந்த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு உங்கள் ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஹெல்ப், எல்லா விதமான ஹெல்ப்பும் அது பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸு, அதுக்கு வந்து அந்த ப்ரமோஷன் கவுன்சிலில் உங்களுக்கு அது சம்மந்தமான என்னென்னலாம் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கோ, டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க வந்து மார்க்கெட்டை டெவலப் பண்ணுவாங்க. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் எல்லா எக்ஸ்போர்ட்டர்ஸ் கூட சேர்ந்து இன்ஜினியரிங் ப்ராடக்டை பூரா டெவலப் பண்ணுவாங்க அந்தந்த கண்ட்ரீஸில். ஸோ அதுக்கெல்லாம் அப்புறம் வந்து உங்கள் ப்ராடக்ட் எந்த கண்ட்ரியில் வந்து ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் மார்க்கெட் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் வந்து நிறையா எக்ஸ்போர்ட் சம்மந்தமான பாலிசிஸு கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதையெல்லாம் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு அந்த மெம்பர்ஷிப் வேணும். ஸோ அந்த மெம்பர்ஷிப் இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இதில் இருந்து நீ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸை பற்றி எல்லாமே நான் வந்து ப்ராடக்ட் சூஸிங் என்ன, ப்ரொசீஜர்ஸ் என்ன, எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப என்னென்னலாம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் கவர்மெண்ட்டில் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, லோக்கலில் ஒரு ப்ராடக்ட் விற்றோம்னா என்ன அட்வான்டேஜ், இதையே வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன்னா என்ன எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்ன்றதை பற்றியெல்லாம் இனிமேல் வர வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ, வணக்கம்.